யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காடை பண்ணைக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம காடையை வச்சு வீடியோ போடவே இல்லை இது வரைக்கும். அதனால் சரி காடை இன்றைக்கி வீடியோ போடலான்ட்டு வந்தோம். நல்லா சைஸான காடையாக ஒரு 5 காடையை பிடிச்சி க்ளீன் பண்ணி கொடுங்கணும். அவங்களும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளும் வாங்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி இந்த காடையை வச்சு காடை மிளகு மசாலா செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான்வெஜ்னாவே வழக்கமாக நம்ம சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்கும்போம். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்குறோம். அதுவும் காடை வாத்து இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இல்லைங்க. 4 பட்டை, 4 கிராம்பு, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது 4ஐயும் ஒன்றா போட்டு வறுத்து நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இவ்வளோ தாங்க மசாலா. மிளகாய்க்கு பதில் நம்ம மிளகாய் தூளை போட்டுக்கலாம். வறுத்த மசாலாவை மிக்சி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான ஹோம்மேட் மசாலா ரெடிங்க. நான் எப்பயுமே சொல்கிறது என்னென்னா, கடையில் வாங்குகிற மசாலா விட நம்ம செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம உரிச்சு வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு மசாலா ஐட்டம்லாம் ரெடிங்க. அசைவம் சைவம் எது செஞ்சாலும் நம்ம மண் சட்டியில் செஞ்சால் அதோட டேஸ்ட்டே தனிங்க. நம்ம வந்து இப்போ மண் சட்டி வந்து அடுப்பில் வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. நம்ம தாளிப்புக்கு வந்து கடுகு மட்டும் போட்டுக்கிறோம். கடுகு பொரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போக ஒரு வதக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டால் நல்லா பொரிஞ்சிடும். நம்ம வந்து நான்வெஜ் செய்கிறப்ப அப்படி போடக்கூடாது. இந்த டைமில் போட்டால் தான் கருவேப்பிலை பொரியாமல் அந்த ஃப்ளேவர் மட்டும் நல்லா இறங்கும். அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் வதக்கினா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீல வாக்கில் மெல்லிசாக பொடியாக நறுக்கி இருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கலாம். ஏன்னா அந்த காடை செய்கிறதுக்கு மொத்தமே 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. அதுக்கடுத்து வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த டைம்லேயே சேர்த்துக்கலாம். நல்லா பெரட்டி விடலாம். நான் பார்த்திங்கன்னா மசாலாவில் வந்து மிளகாய் போடல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிளகாத்தூள் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இது மிளகு வறுவல்னு தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால் மிளகு தான் தூக்கலாக இருக்கணும். மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணுங்கிறதுனால நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுருக்குறோம். அதையும் சேர்த்து மசாலாவோடு வதக்கிட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்ச காடையை இப்போ வந்து மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி நல்லா இந்த ஒரு 50% வேக்காடு வந்து இதிலேயே விட்டுருணுங்க. ஏன்னா காடையெல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா போட்டு இதை வதக்கி விட்டு வேக வச்சமாகவே ஒரு 50% வெந்துடும். ஆனால் சிம்மில் வச்சுட்டு இப்படி மூடி போட்டு கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் வச்சோமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணிலாம் விடும். தண்ணி விட்டப்பினால பார்த்தீங்கன்னா அது ஒரு அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே காடை வந்து ஒரு 50% வெந்துடும். பாருங்கள் 2 நிமிஷம் தான் ஆச்சு, எப்படி வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பாருங்கள், ஹோம்மேடு மசாலா. அதில் வந்து நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நாம் அரைச்சது வந்து அளவுக்கு மிஞ்சி இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். ஏன்னா 5 காடை தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். இந்த மசாலா வந்து அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம அரைச்சி வச்ச ட்ரை மசாலா வந்து தண்ணி இல்லாதனால அடி பிடிக்கும். அதனால் நம்ம வந்து இஞ்சி பூண்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த பாத்திரத்தையே கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டோம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டோம். திரும்பி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சுங்க. இந்த தண்ணி வந்து அந்த 1/2 டம்ளர் தண்ணி சுண்டுற அளவுக்கு அடுத்து ஒரு 5 நிமிஷம் அனல் வச்சோமா போதும். சூப்பராக சுண்டி வந்துடும். நம்ம கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினோமா சூப்பரான கிரேவி ரெடி ஆயிரும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து மசாலா மாதிரி தான் செய்ய போகிறோம். பாருங்கள் 5 நிமிஷம் விட்டோன்னே எப்படி சுண்டிருச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்த்து போகிறோம். ஏன்னா இது காடை மிளகு வறுவல் மசாலாங்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து மிளகுத்தூள் மட்டும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பெரட்டிட்டு ஃபைனலாக வந்து ஃபைனல் டச்சுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கணுமா சூப்பரான காடை மிளகு மசாலா ரெடிங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் 10 நிமிஷம் தான் வேக வச்சேன், எவ்வளோ சூப்பராக இருந்துருச்சு. நம்ம சிக்கன் மட்டன் சாப்பிட்றத விட காடை சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முதல்ல காடை பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு விற்றுது, இப்போ 70 ரூபா. நம்ம ஹோட்டல் கடையில் போய் சாப்பிட்டோமா 150 ரூபா கேட்குறாங்க. இதுமாதிரி காடையை நம்மளே வாங்கி வீட்டில் செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கிறவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.